ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு நீட் வினாத்தாள் கசிவின் போது எந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டி தான் 2024ல் அமைச்சாங்க. தற்போதும் நீட் வினாத்தாள் கசிவாகி இருக்கு அப்படின்றாங்க. இப்போ இவர் சொன்ன அறிக்கைகள் இப்போ இந்த கமிட்டி சமர்ப்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, பரிந்துரைகள் அதெல்லாம் தான் இப்போ அமல்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது யாருடைய பரிந்துரைகளை அமல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். இவரது பார்த்தோம்னா 2024ல் இவருடைய குழு அமைக்கப்பட்டது. அடுத்து பனைமேளா எங்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானால தான் பனைமேளா அப்படின்றது நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. அதாவது பனை மரத்திலிருந்து கிடைக்கிற எல்லா பொருட்களையும் எப்படி மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணலாம் அப்படின்றதுக்கான பனைமரம் சார்ந்த மொத்த விஷயங்களும் இந்த பனைமேளா அப்படின்ற நிகழ்ச்சியில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க தெலுங்கானால. அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருக்க நிறைய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாத்தையும் இப்போ மதுபானத்துக்கு பதிலாக கள் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனால தெலுங்கானால தான் பனைமேளா அப்படின்றத நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நம்மளுடைய மாநில மரம் பனை மரம் தான். எந்த மாநிலத்தில் ரூபாய் 15,803 கோடி செலவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆந்திர மாநிலத்தில் தான் பார்த்தோம்னா 15,803 கோடி செலவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதாவது பர்டிகுலராக எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யசாய் மாவட்டம் புட்டபர்த்தி அப்படின்ற பிளேஸில் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியாக எவ்வளவு சரிந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 96.14 ஒரு அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 96.14 ரூபாயாக சரிஞ்சிருக்கு. இதனால தான் தற்போது பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவங்க அறிவிச்சிருப்பாங்க, தங்கத்தை குறைவாக வாங்குறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க, அதே மாதிரி எரிபொருள்லாம் சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இது எல்லாத்துக்குமே இறக்குமதிக்கு மற்ற நாடுகளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்நிய செலாவணி, அதாவது நீங்கள் இறக்குமதி பண்ணும்போதோ இல்லை ஏற்றுமதி பண்ணும்போதோ அது டாலர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். அப்படின்றதுனால இப்போ நம்ம டாலருக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு தானே கொடுத்து வாங்குகிறோம். அப்போ நம்மளுடைய மதிப்பு இங்கே ரொம்ப வீழ்ச்சி அடையுதுன்னும் போது நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால தான் கொஞ்ச நாளைக்கு இதை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்காக இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்துறதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, புத்தாக்கம் மற்றும் பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி பயணம் செய்த 5 நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு பார்த்தோம்னா பிரதமர் மோடி பயணம் செஞ்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ எரிபொருள் பற்றாக்குறையெல்லாம் வருது, இது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்காகவும் வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காகவும் தொழில்நுட்பம்லாம் நிறைய தொழில்நுட்பம், அதாவது புதிதான தொழில்நுட்பம்லாம் அறிமுகப்படுத்துறதுக்காகவும் பாதுகாப்பு, புத்தாக்கம், பசுமை வளர்ச்சி உள்ளிட்ட எல்லா துறைகள்லையும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக பயணம் மேற்கொண்டிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தங்கள் இப்போ தான் பார்த்தோம். 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கூட கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தம் என்ன அப்படின்னா பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு, கட்டமைப்புகளில் முதலீடு, அது ஒன்று. அடுத்து இந்திய கட்டமைப்பு மற்றும் ஆர்பிஎல் வங்கி மற்றும் சம்மான் கேபிட்டல் போன்ற நிதி நிறுவனங்களில் அமீரகம் 5 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது ரூபாய் 48,000 கோடி முதலீடு செய்யறதுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தின் வாடினர் பகுதியில் கப்பல் பழுது பார்க்கும் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 2026ஆம் ஆண்டுக்கான பசுமை ஆஸ்கார் எனப்படும் வைட்லி விருதை பெற்றவர்கள் யார்? இந்த பசுமை ஆஸ்கார் வைட்லி விருது அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மந்த்ல கொடுப்பாங்க. 2026க்கான இந்த விருதை பெற்றவங்க பர்கா சுஃபா, பர்வீன் ஷேக் அப்படின்ற 2 பேர். பர்கா சுஃபா அப்படின்றவங்க ஹிமாலய சாலமண்டரை பாதுகாத்தவங்க. இவங்க டார்ஜிலிங்கை சேர்ந்தவங்க. சாலமண்டர் அப்படின்றது பல்லியை போலவே இருக்கிறத ஒரு உயிரினம் தான் சாலமண்டர் அப்படின்வாங்க. அதை பாதுகாத்ததுக்காக பர்கா சுஃபா அவர்களுக்கும், பர்வீன் ஷேக் அப்படின்றவங்க நீர்க்கிழிப்பான் பறவையை பாதுகாத்ததுக்காகவும் இந்த விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருது எதுக்காக அப்படின்னா கள ஆய்வில் மேற்கொண்ட பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. எந்த விருது? வைட்லி விருது அப்படின்ற பசுமை ஆஸ்கார் அவார்டு தான் 2026ஆம் ஆண்டுக்கு அடுத்தது பர்கா சுஃபா, பர்வீன் ஷேக் அப்படின்ற 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.